இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிடுங்க, என் தேவன், நான் நம்பும் இயேசு கிறிஸ்து, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பிரயாசத்துக்கு பலனை தருவா, என்னுடைய கையின் கிரிகளுக்கான பலனை எனக்கு தருவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றா இருக்கும்படி செபிக்கிறேன். உபாகமம் 32:13 வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். யாக்கோபுக்கு வயலின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லலாம், கையின் பிரயாசத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். அவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லலாம். இன்றைக்கு பல விஷயங்களிலே பிரயாசப்பட்டும் ஒரு பலன் இல்லை. கைகளிலே எவ்வளவோ கிரியை செய்தும் கையில ஒண்ணுமே தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமையிலே சத்தத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் பட்ட பிரயாசங்களுக்கான பலனை காண்கிற ஒரு நாளாக இந்த நாள் வருகிறது. கஷ்டத்தோடு வச்சிருப்பீங்க, அந்த கண்ணீர்கள், கஷ்டங்கள், வேதனை எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த பலனினால, எதற்காக பிரயாசப்பட்டீங்களோ அந்த பலனினால நிரப்பி ஆசீர்வதிக்க இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு நடக்க போகிறது. God bless you.